அது எல்லாம் ஒரே முத்தலாக்கிது. நீ பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ள யாசம் முத்திடும். என்ன செய்யுது? துட்டு கொடுக்குறோம்ல. போசனியா, யாருக்கு லெட்டரு? ஐயாவுக்கு தந்தி வந்திருக்கு. அது சந்தியா? எங்க இருந்து? மெட்ராஸ்ல இருந்து. ஐயோ, பிள்ளைங்களுக்கு எதிராச்சும் ஆயிடுச்சா? மேல சத்தமே கேட்கலையே. தாலி கட்டியாச்சா? தெரியலையே. நம்ம குடும்பமே கல்யாணத்துல 3 வேளை சாப்பிட போறோம். அடியே, நான் புத்திசாலிடி. 5 ரூபாய்க்கு பொய் எடுத்துட்டு 50 ரூபாய்க்கு சாப்பாடே சாப்பிட போறோம். உங்க சமத்தையே சமத்துங்க. வாங்க வாங்க. ஏம்பா, பிரேமா கல்யாண மண்டபம் இதானே? பிரேமா கல்யாண மண்டபம் இதுதான். இதுக்கு மேனேஜர் நான் தான். முளக்காரர் வந்தாச்சு, தூங்கியாச்சு. பால்காரர் வந்தாச்சு, பூக்காரர் வந்தாச்சு, பண்ணி வைக்கிற புரோகிதர் வந்தாச்சு. இன்னும் 2 பேர் தான் பாக்கி. பொண்ணு வீட்டுக்காரங்க, பையன் வீட்டுக்காரங்க. அவங்க 2 பேரும் வந்த உடனே மாப்பிள்ளை பையனை மலையில உட்கார வச்சு செருப்பால அடிச்சு சாகடிக்கணும். முளக்காரனை எழுப்பி சாவமோல அடிக்க சொல்லி, இவரை வச்சு மந்திரம் சொல்ல சொல்லி, வழிநெடுக பூவை வச்சு பெரிய ஊர்வலமா நடத்தி அவனுக்கு ஒரு வழியனுப்பு விழாவே நடத்தணும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பாத்தீங்களா என்ன கூட்டம்னு? எல்லாம் என்ன கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் நினைக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு பாதி, என் கச்சேரிக்கு மீதி. ரசிகர்கள் என் பாட்டை கேட்க வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம் தம்பி. இன்னைக்கு இங்க கல்யாணம் கிடையாதா? நீ வேற ஐயா வயிற்றுச்சல கொட்டுற. அந்த பையன் கல்யாணம்னு பத்திரிகை அடிச்சு கொடுத்து நம்ம எல்லாரையும் ஏப்ரூவ் பண்ணிட்டான். சத்திரத்துக்கு வேற முழு பணமும் கொடுத்துட்டான். இன்னைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாள். அவன் சத்திரம் கிடைக்காம கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த கஸ்மாலம், புறம்போக்கு, தீபட்டி தடியன் ரோட்டுல போற வரவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல வச்சுட்டானே. இதுதானே பிரேமா கல்யாண மண்டபம். பாபா இன்விடேஷன் கொடுத்தானா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஹோட்டல்ல வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் தாத்தா, நீங்க ஃபுல் ஆயிட்டீங்க. யூ ஆர் a foolங்கறீங்களா? ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். யூ ஆல் ஆர் fools. அட பாபுடா. அட பாவி, எங்களையும் ஏமாத்திட்டியே. நான் ஊரை ஏமாத்த நீங்க வேணும், ஆனா உங்களை ஏமாத்த இந்த கல்கி அவதாரம் வேண்டாமா? ஆமா, அந்த மேனேஜர் என்ன சொல்றார்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், நான் இன்னும் ஜாதியில் கூட பார்க்காம அவன் அப்படியே பிரியாணி பண்ணி சாப்பிட்டுடுவேன். குழந்தைகளா, உங்களுக்கு எல்லாம் சாப்பிடுற போது 2 அப்பளம் போடணும் எவ்வளவு ஆசையா இருந்தேன். சமயக்கார வந்தாச்சு, சாப்பிடுற இடத்த கூட கழுவி விட்டாச்சு. ஆனா சமைக்கிறதுக்கு சாமான்கள் வரலையேடா ராஜா. அப்போ சாப்பாடு கிடையாது. குழந்தைகிட்ட அடிவாங்க வச்சுட்டானே. என்னடா தண்ணி காட்டுறீங்க? மிஸ்டர் சுந்தரேசன், ஐ எம் வெரி சாரி. களை எடுக்கிறப்போ சில சமயம் பயிர்களும் பாதிச்சிடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இதுவும் ஆயிடுச்சு. இவங்க தங்கி இருந்ததோ மோசமான லாட்ஜ். விபச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தவங்களை நாங்க கைது செஞ்சப்போ அவங்கள ஒருத்தரா இவங்களையும் நினைச்சிட்டீங்க இல்லீங்களா சார்? ஏன் சார், இவங்க கல்யாணத்துக்காக புடவை நகை வாங்க வந்திருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னாங்க, ஆனா அப்ப நாங்க நம்பல. இப்ப நீங்க வந்து சொன்ன பிறகுதான் எங்களுக்கே உண்மை புரியுது. எனவே நடந்தது நடந்தாச்சு. ஐ ஆம் வெரி சாரி. நாங்க வரோம். கல்யாணம் நடந்த இடத்துல கதாகாலட்சேபம் பண்ண வச்சுட்டானே மேனேஜர் சார். கத்த முடியலையா, வயசாயிடுச்சு. நான் என்ன சொல்லிக்கிட்டேன், நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். இன்னைக்கு இங்க கல்யாணம் கிடையாது. ஒரு பையன் மேரேஜ் இன்விடேஷன் அடிச்சு எல்லாரையும் ஏப்ரூவல் பண்ணிட்டான். தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒண்ணும் கேட்காதீங்க. சொல்லி சொல்லி என் வாய் வலிக்குதுயா. இத புடிங்க. என்னது இது? இந்த டேப் ரெக்கார்டர்ல இப்ப நீங்க சொன்னதையெல்லாம் அப்படியே டேப் பண்ணிருக்க. இனிமே யாராவது வந்து கேட்டா வாயால சொல்லாம இத போட்டு காட்டுங்க. சங்கர நாடு ஸ்ரீராமர வரவிழா
இன்று ஏப்ரல் முட்டாள் தினம். யாரோ நம்மை ஏமாற்றி விட்டார். அதனால இங்கு கல்யாணம் இல்லை. பிரியாணியோட சாப்பாடு போடுறேன்னு கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் ரெடிடா கண்ணா, கோழி மட்டும் வரல. கோழி எப்ப வரும்? முட்டை போட்டப்புறம் வரும். கண்ணா, திடீர்னு ஒரு கால் வந்து நிக்கிறது. அந்த காலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்து சொல்றியா? கடங்காரன். கடன் வாசிக்கிறவரு. கடன் வாசிக்கிறவர் தான் நீ கடங்காரன்யா? நான் நிஜமான கடங்காரன் நினைச்சு பயந்துட்டேன். எங்கடா போயிருந்த எத்தனை நேரமா? பாட்டு கச்சேரி தான் இல்லைன்னு சொல்லிட்டு மாடியில சீட்டு கச்சேரிக்கு போயிருந்தேன். பாயிண்ட்டுக்கு 1 பைசா. ரோம் நகரமே பத்து எறிகிற போது நீரோ மன்ன பிடில் வாசிச்சான். அவன் அப்பவாத வாசிச்சானே. உங்க தரித்திரம் உலகமே இருந்தாலும் விடியாது. உங்க மூஞ்சிக்கு 2000 ரூபாய் தரேன்னு சொன்னப்பவே சந்தேகப்பட்டேன். ஏமாத்ததான் போறான்னு. பாகே, என்ன ஏமாத்துறது ஒண்ணும் புதுசு இல்லையே. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே உங்க அப்பா 2000 ரூபாய் வரதட்சணையா தரேன்னு சொன்னா. ஆச்சு வருஷம் 30 ஆச்சு. காசி யாத்திரைக்கு வாங்கின செருப்புலயே 10 ரூபாய் பாக்கி இருக்கு. பாப்பா இங்க வா. நீதானே அந்த பாகவதர் கூட வந்த பொண்ணு? ஆமா சார். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடு. சரிங்க சார். மத்தவங்களை நான் ஃபூல் பண்ணுவேன், ஆனா கூடிய வரைக்கும் ஃபீல் பண்ண விட மாட்டேன். உங்ககிட்ட பேசினபடி மீதி தொகை 1800 இதில் வைத்துள்ளேன். பெற்றுக்கொள்ளவும் சிரமத்திற்கு மன்னிக்கவும். பாபு. பாகேஸ்வரி, பாடாம பணம் வாங்கினா அது என்னுடைய திறமைக்கே இழுக்கு இல்லையா? பாடி இருந்தா தந்திருக்க மாட்டாங்க, பாடானாங்க தந்தாங்க. பாவண்டி இடி வர. தாத்தா தடிக்க வேண்டாதீங்க, பாத்து போங்க. கண்ணு தெரியுதுல்ல? இப்பதான் நல்லா தெரியுது. ஊரையே இன்னைக்கு நான் ஏமாத்திருக்கேன். என்ன ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாளே. இவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? என் ஃப்ரெண்டு வீட்டு வாசல்ல இருக்கும். வா போலாம். ஓஹோ, உனக்கு தான் கண்ணு தெரியாத. பாவம், கைய பிடிச்சு கூட்டு போறேன். இப்படி இப்படி இப்படி. வா இப்படி, இந்த சைடு வா. ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு மாடியில இருக்கா. இப்படிதான் மேல போனோம். மெதுவா வா. இப்படி மெதுவா பாத்து. அடடே, என் ஸ்கூட்டரை லாக் பண்ண மறந்துட்டேன். நான் போய் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற, நேரா போய் அங்க ஒரு சேர் இருக்கு பாரு, அதுல உட்கார்ற. போ. எனக்கு நீச்சல் தெரியாதே. நீச்சல் தெரியாது, ஆனா இது நீச்சல் குளம்னு மட்டும் தெரியும். என்னையா ஏமாத்த பாக்குற? உன்னை காப்பாத்துனேன்னு சந்தோஷப்படாத. உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அனாவசியமா ஒரு பொண்ணோட உயிரை கொல்ல விரும்பல, அதனாலதான் உன்னை காப்பாத்துனேன். ஊரையே ஏமாத்துற வேணா என்கிட்ட எது நீச்சல் போடுறிய? என்ன மன்னிச்சிருங்க, உங்களை ஏமாத்தணுங்கிறது ஏன் எண்ணம் இல்ல. Tit for tat. என்னை இழைச்சவன் நினைச்ச, நான் தழைச்சவன் இல்ல. அள்ளிப்புறம் வண்டி 5 நிமிஷம் நிக்கும் சார். அது மேல நிக்காது, போயிட்டே இருக்கும். ஆமா. கொலை பண்ணிட்டா, கொலை பண்ணிட்டா. யார் கொலை பண்ணிட்டா? அம்மா கொலை பண்ணிட்டா. கொலை பண்ணிட்டா, கொலை பண்ணிட்டா, கொலை பண்ணிட்டா, கொலை பண்ணிட்டா, கொலை பண்ணிட்டா. யார கொலை பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டா இல்லைங்க, கோலை பண்ணிட்டா. ஆமா, ஊருக்கு புதுசா நீங்க? பொண்டாட்டி வேணுமா? இந்த ஊர்ல ரொம்ப நல்லா இருக்கு சார். 50 பைசா தான். பொண்டாட்டினா பொண்டாட்டி. அதே இந்த ஊர்ல இப்படிதான் சார் சொல்லுவானுங்க. என்ன ஊருப்பா இது? ஐ பொண்டாட்டி. நாகலிங்கம்,
ஆமா, நீ எங்க இந்த பக்கம் வந்த? எங்க இந்த பக்கமா? நீ என்ன அழைக்கணும், பஸ்ல உட்காந்துக்கிட்டு என்னையே விசாரிக்கிறே நீ. என்ன விஷயம்? என்ன விஷயமா? இன்னைக்கு இதே ஊர்ல உங்க மருமக பிள்ளைக்கு கல்யாணம். சுப்பிரமணியத்துக்கா? யாருக்கு? சுப்பிரமணியத்துக்கா? ஆமா. வண்டி நிறுப்பண்டி. கங்கா போச்சிய சத்தியகாம காரி எங்க பிள்ளை. ஐயோ, வண்டியை நிறுத்தப்பா. ஓஹோ, இதை இப்படி சொல்லாமா? யாரு இல்லைன்னாங்க? பையனுக்கு ஒரே தாய் மாமே நீதான். அதுக்காக வீட்டுல நின்னு கத்தணுமா? வீட்டுக்குள்ளாரவா பேசலாம். இந்த பாரு, உன் விலாசத்துக்கு 5 கடிதாசு எழுதியாச்சு. 5 தடவை ஆள் அனுப்பிச்சு பார்த்தாச்சு. தினம் ஒரு ஊரா சுத்திட்டு இருக்க. இந்த நிலைமையில உனக்கு எப்படி கணபதி நான் தெரியப்படுத்த முடியும்? உன் சம்சாரம் குழந்தைங்க கூட வந்தாச்சு. ஆக தப்பு ஏன் பேர்ல தாங்கிறீங்களா? நீயே புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆண்டவனா பார்த்து உன்னை எப்படியோ அனுப்பி வச்சிருக்காரு. நல்ல நேரத்துல வந்துட்ட. முதல்ல குளிச்சிட்டு வா, சத்திரத்துக்கு போவோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முகூர்த்தம். இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. சொல்லுங்க. அல்லிபுரம் சுந்தரேசனாகிய நான் எனது பெண் அருந்ததியை. அல்லிபுரம் சுந்தரேசனாகிய நான் எனது பெண் அருந்ததியை. ஆத்தூர் அருணாசலமாகிய நான் எனது மகன் சுப்பிரமணியத்திற்கு நிச்சயம் செய்து கொள்ளுகிறேன். அருந்ததி நல்ல பேர்ப்பா. தேங்க்யூ. சுந்தரேசன் மாமனார் பேரா? அல்லிபுரம். வெரி குட். அப்போ பாக்குறதுல மாத்தலாமா? ஒரு நிமிஷம். என்ன கணபதி, என்னாச்சு? எனக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஊர்ல சுந்தரேசன் உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இல்லையே. உங்க பொண்ணு பேர் தானே அருந்ததி? ஆமா. இந்த நிச்சயதார்த்தத்தை அப்படியே நிறுத்துங்க. என்ன கணபதி, என்ன சொல்ற? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே ஏப்ரல் 1ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு. சார், சார், நீங்க யாருன்னு எனக்கே தெரியாது. ஏன் சார் இப்படி கண்டபடி வளர்றீங்க? ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நான் ஒண்ணும் படிக்காதவன் இல்லையா. என்ன சார் அப்படிப்பட்ட ஆதாரத்தை வச்சிருக்கீங்க? ஏற்கனவே நடந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை. கைத்தரகர் நான். எனக்கு தெரியாம யாருக்கு இந்த பத்திரிக்கை அடிச்சது? அட பாவிங்களா, சத்தியமா சொல்றேன் சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல. அந்த பையனை பர்சனலா என்கிட்ட வந்து பத்திரிகை கொடுத்தாயா. கடவுளா பார்த்து அவனை என்கிட்ட அனுப்பினார். அந்த கல்யாணத்துல என்ன சங்கடமோ தெரியல, உன் பையன் தலையில கட்ட பாக்குறாங்க. சார் நான் சொல்றது. இன்னும் என்ன இதை விட ஆதாரம் வேணும்? யாரை ஏமாத்த பாக்குறேன்? இவன் ஒண்ணு வெளியாடு இல்லையா, பையனோட தாய் மாமன். முன்ன பின்ன தெரியாத ஓ மேல அவனுக்கு என்ன விரோதம்? இவ்வளவு ஏன்? ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க இந்த ஊர்ல தான் இருந்தீங்கன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? கல்யாண விஷயமா மெட்ராஸ் போனாங்க. நானும் துருவி கேட்டேன், என்ன விஷயம்னு. முதல்ல பொண்ண கண்ணனோட அனுப்புனாரு. தந்தி வந்துச்சு. உடனே இவரு போயிட்டாரு. அஞ்சல வெத்தல, நீ வேற குட்டிய குழப்பாத. இந்த அஞ்சலைய வெத்தலையில ஏமாத்தலாம், ஆனா பாக்கு வெத்தலையில ஏமாத்த முடியாது. ஆமா அஞ்சல, நான் உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான். ஏப்ரல் 1ஆம் தேதி கல்யாண பொண்ணு நீங்களும் இந்த ஊர்ல இல்ல, மெட்ராஸ்ல தான் இருந்தீங்க. தந்தி வந்து நீங்க போனதா அந்த அம்மா சொல்லுது. அது என்ன தந்தி? எப்படியோ அந்த பத்திரிகை உனக்கு எதிரி ஆயிடுச்சு. போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டத வேற இப்ப நீ சொன்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்சமானவும் போயிடும். அதனால அத சொல்லாத. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடு, கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை குடும்பாங்க. அது தெரியாம எங்கேயோ பொண்ணை கொடுத்துட்டு இப்ப ஊருக்கு கிடைச்ச பிள்ளையார் கோயில் அடிக்கிற மாதிரி நாங்க தான் கிடைச்சிருக்கோமா? யாரு கண்டா? 1ஆம் தேதி உன் பொண்ணுக்கு நடந்தது முதல் கல்யாணமோ இல்ல அதுவே 2வது கல்யாணமோ? உன் பொண்ணுக்கு அருந்ததின்னு பேர் வச்சுட்டு அத பாஞ்சாலியா மாத்துனா அத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏமாறி இல்லையா? கண்ணா, அன்னைக்கு பாஞ்சாலிய துகில் இருச்சப்ப ஓடி வந்தீங்க. இன்னைக்கு என் பொண்ணு எல்லாரும் கேவலமா பேசிட்டு இருக்காங்களே, பாத்துட்டு இருக்கே கண்ணா. ஏற்கனவே கல்யாணமான ஒரு பெண்ணை ஏமாத்தி எங்க தலையில கட்ட பாக்குறியே, நீ ஒரு மனுஷன் ஐயா. ஐயா போயிடாதீங்க. வழியா
ஐயா போயிடாதீங்க ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா மாப்பிள்ள 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 போகாதீங்க சார், போகாதீங்க சார், போகாதீங்க சார். ஊரே கை கொட்டி சிரிக்கிறாங்கம்மா. ஊரே கை கொட்டி சிரிக்கலாம்ப்பா, ஆனா இதே ஊரை கை தட்டி சிரிக்க வைக்கிறேன். கவலைப்படாதீங்க.